வணக்கம் நேயர்களே, இன்னும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கிறோம். இந்த செய்தி கண்ணோட்டம் வழங்கும் போல் டிவிஐ தொலைக்காட்சி ஊடாகவும் TVIOnDemand.com வழியாகவும் ஒளிபரப்பாகிறது. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் 2 விடயங்கள் எடுத்திருக்கிறோம். வழமை போல் முதலாவதாக இலங்கையின் நிலவரம் எடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு சிறிய அளவில் கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் செலவீனத்தில் ஊழல் நடைபெற்றுவதாக, குறிப்பாக தேர்தல் காலத்து செலவீனங்களில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக, முறைகேடுகள் நடைபெற்றுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அது பற்றிய ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அது பற்றி ஒரு சிறிய அளவில் பார்க்கவிருக்கிறோம். முதலில் இலங்கை நிலவரத்துக்கு செல்கிறோம். இப்ப அவர் எங்கட அடிகளை தாக்கு பிடிக்க எங்கட அந்த வலிந்த தாக்குல அவன் முகம் கொடுக்கலாம எங்கட சூனிய பிரதேசத்தை தாண்டி அவன் சண்டை பகுதிக்குள்ள போயிட்டான். எங்கட அந்த உண்மையா தாக்கு எங்கட செல் தாக்குல அவன் முகம் கொடுக்கல. அவனால ஏலாத பட்சத்தாலே அவன் என்ன செஞ்சான், பின்னவானி செஞ்சுட்டான். அவனால ஏலாது. இனி அவனோட இது எடுப்பான இருந்தா அவனுக்கு தெரியும் மோமா இன்னைக்கு போராளி எவ்வளவு துணிச்சலாக எவ்வளவு செயற்பாடு நிக்கிறாங்க. இந்த அடி வந்து அவனுக்கு ஒரு முக்கியமான பாடமான அடியா இருக்கு. மிகுந்த சந்தோஷமா இருக்காங்க. எடுத்து இந்த இதுனால வெறும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா தளபதியா தரப்பட கட்டிலேயே நிறைவேற்றி இதோட அகரமா தான் இருக்கு. எங்கட பக்கத்தான் இதோட அகரமா இருக்கு. சுனாமிக்கெல்லாம் மீனி ஆமியால இனி தலை தூக்குனா அடித்தான். இனி அவன் வந்து இனி இப்ப மூவி ரேஞ்சில் அடிச்சு போச்சா இனி சூனிய பேர் சொல்லு கிடப்பா. நாங்க தான் கிளியர் பண்ணி எடுக்க வேண்டியது. செய்தி கண்ணோட்டத்தில் முதலில் இலங்கை நிலவரம். இந்த வாரம் குறிப்பிடத்தக்க அளவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது போரை பொறுத்தவரையில். அதே வேளையில் கொலை படுகொலை என்ற வகையில் கூட இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கருணாரத்னம் அடிகளார் கொல்லப்பட்டிருந்தார். ஆழ ஊடுருவி தாக்கும் படையினால் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் போர் முனையில் குறிப்பாக மணலாறு பகுதிகளில் தொடர்ச்சியான போரை முன்னெடுத்துக் கொண்டு வந்த ஸ்ரீலங்கா அரசு வடக்கின் வடமுனையில், அதாவது முகமாலை கிளாலி பகுதியில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. இது ஒப்பீட்டளவில் பார்க்க போனால் அக்னிகீலா காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அதன் பின்னதாக அக்டோபர் 2006 ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கப்பட்டு அப்பொழுதும் அவர்கள் எதிர்கொண்ட அதே நிலையை இப்பொழுது அதற்கு பின்னதாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டு அதே நிலைக்கு அதே பெரிய இழப்புடன் திரும்பி இருக்கிறார்கள். இந்த இழப்பு என்பது ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவு என்பது சர்வதேச ஊடகங்களால் கூட அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று எங்களோடு இலங்கை நிலவரம் பற்றி பேச 2 ஆய்வாளர்கள் திரு டாம் சிவதாசன் அவர்களும் திரு ராம் செல்வராஜ் அவர்களும் கலந்து கொண்டார்கள். உங்கள் 20 வருகைக்கும் நன்றி. வணக்கம். இந்த வடமுனையின் வட முன்னரங்கில் நடைபெற்ற இந்த போர் முதலில் இழப்பை பற்றி பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு மாறி இருக்கிறது. பார்வையாளர்களும் சரி, தொலைக்காட்சி பார்வையாளர்களும் சரி, வானொலி கேட்பவர்களும் சரி, எல்லோருமே நேர்கள் எதை சரியாக எடுப்பது என்று தெரியாத அளவுக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் அல்ல, இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உதயநாணயக்கார ஒரு பக்கம் சொல்லுவார் ஒன்றை, பிறகு ஹெகலி ரம்பு போல ஒன்றை சொல்லுவார். இப்படி பலரும் பல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பார்வை, இந்த இழப்பு என்பது பலவிதமான இழப்பு இருந்தாலும் கூட இந்த இராணுவத்தினர் இந்த படை நடவடிக்கையினால் அந்த படை முனையில் இருந்து விலக்கப்பட்ட இராணுவத்தினர் எவ்வளவு பேர் என்று உங்கள் கணிப்பில் தெரிகிறது? நிச்சயமாக இறப்பு என்கின்ற வகையில் 170க்கு மேல் என்று பார்த்தாலும் காயப்பட்டவர்கள் 400 பேர், மொத்தமாக ஒரு 800 பேருக்கு மேல் போர் முனையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இழப்பு என்கின்ற வகையில் ஆளணி மட்டுமல்ல, ஆயுத அணியின் இழப்பு என்று பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு நிச்சயமாக ஒரு பெருமளவிலான ஒரு நிலைமையை தான் காட்டுகின்றது. என்றால் விடுதலை புலிகள் கைப்பற்றிய ஆயுதங்கள், அளிக்கப்பட்ட ஆயுதங்கள், அவருடைய செய்திகள் வருகின்ற பார்க்க டேங்குகள் போன்றவர்கள் பார்க்க அது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை கொடுக்கின்றது. என்ன சொன்னால், இந்த தடவை இலங்கை இராணுவத்தினுடைய அதிமிகுந்த நம்பிக்கை இந்த மெக்கனைஸ்ட் ரெஜிமெண்ட் என்று சொல்லி புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு படையணியின் நம்பிக்கையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால்தான் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல 2 தடவைகள் இதே இடத்தில் அடிவாங்கி திரும்பிய பின்னரும் இப்பொழுது மீண்டும் அவர்கள் தங்களுடைய அதீத நம்பிக்கையில் இந்த புதிய படையணியின் மீது மற்றும் நம்பிக்கையில் தொடங்கிய போது இந்த இழப்புகள் நிச்சயமாக அந்த படையணியின் மீது வைத்த நம்பிக்கை நிச்சயமாக இழக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இழப்பென்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆளணிகளை மட்டுமல்ல, நாங்கள் மொத்தமாக அவருடைய
அடுத்த நடவடிக்கையின் மீதான நம்பிக்கையின் மீது ஏற்பட்ட இழப்பு தான் நான் நினைக்கிறேன் அதிகமாக. இந்த 170 ஒவ்வொரு தரம் 176 என்று சொல்கிறார்கள், 171 என்று சொல்கிறார்கள். அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட என்று எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள் என்றால் ஒவ்வொரு தரம் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். அது எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது? நான் நினைக்கின்றேன் இது 3 சோர்சஸ் 3 இடங்களிலிருந்து இந்த தகவல் வந்திருக்கிறது. ஒன்று விடுதலை புலிகள் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது, இரண்டாவது இலங்கை இராணுவத்தினிடம் வந்திருக்கின்றது, மூன்றாவது இலங்கை இராணுவத்தோடு மிக நெருங்கிய தொடர்புள்ள இன்னும் ஒரு பகுதியிடம் வந்திருக்கின்றது. அந்த இன்னும் ஒரு பகுதி தான் நிச்சயமாக வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தகவல்களை கசிய வைத்திருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுதான் கூடுதலாக ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக மேற்கு நாடுகளால் பார்க்கப்படும். அதைவிட முக்கியமாக இந்த மலர்ச்சாலைகள் என்று சொல்லி கொழும்பில் இந்த இறந்த இராணுவ வீரர்களுடைய சடலங்கள் வந்து இறங்கிய எண்ணிக்கையை பார்த்து ஊடகம் லங்கா நியூஸ் என்று நினைக்கின்றேன் அது முதல் தகவலை வெளியிட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதுதான் அதிமிகுந்த நம்பிக்கையான ஒரு எண்ணிக்கையாக இருக்கின்றது. அது 170 தாண்டியதாக தான் இருக்கின்றது. இந்த இவர் கூறியது போல் 75 ஒரு இடத்திலும் 38 இன்னொரு இடத்திலும் 30 இன்னொரு இடத்துல இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வந்து சேகரிக்கப்பட்டதை கண்டு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு உடல்களும் தமிழ் விடுதலை உடல்கள் கொடுத்த 28 உடல்களுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் 171 உடல்கள் தெற்குக்கு சென்றிருக்கிறது. ஆனால் இந்த 171 உடல்களும் தெற்குக்கு சென்றிருந்தால் இதைவிட செத்தவர்கள் அதிகமாக இருந்தாலும், அதாவது சிலரது உடல் சிந்தி சிதறி போனதால் எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். எனவே அது 200க்கும் வந்திருக்கலாம், அல்லது 180-90 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த உடல்கள் போவதனால் ஒரு பாதிப்பு இருக்கும் என்று ஸ்ரீலங்கா அரசு நினைத்திருக்காதா தென்பகுதிக்கு செல்வதனால்? கட்டாயம். இதில் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசின் பழைய போக்குகளை பார்த்தோம் என்றால் உடல்களை அவர்கள் சவுத்துக்கு அனுப்பாமல் தான் பேரல் ஃபீல்ட்லேயே கிரிமேட் பண்ணி செய்திருக்கிறார்கள். இந்த கடைசி சண்டையில் ஒரு வித்தியாசமாக கன உடல்கள் கொழும்பு பக்கம் போயிருக்கு. இதில் நாங்கள் பார்க்கலாம், 2 விதமாக பார்க்கலாம். இன்று வரை அரசாங்கம் சொல்லுகிறது 75 பேர் தான் இதில் செத்துக்கிறார்கள். இந்தியா லேட்டஸ்ட் நியூஸ் ரொம்ப கலா சொன்னதன்படி. ஆனால் நாங்கள் அந்த செத்ததும் காணாமல் சேர்த்து 75. ஆனால் ஃபியூனரல் ஹோம்ஸ்ல சேர்ந்த பாடிஸ் வந்து 143, புலிகள் கொடுத்தது 28. அதே வந்து 75 பார்க்க 2 மடங்கும் பார்க்க கூட, இதிலும் பார்க்க கூடவா இருக்கலாம். சரி, ஒரு 300 போயிருந்து அரவாசி உடல்களை கொழும்புக்கு அனுப்பி கூடியிருக்கலாம். என்ன இப்போ இந்த 400 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள், அதில் கூடி கன பேர் சாகலாம் இந்த காயங்களால். 200 பேருக்கு மிக கடுமையான காயம். மற்றது ஒன்று பேர் சொல்லலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மன்னாரில் வர இடத்துல சண்டைகள் நடக்கும் போது கன உடல்கள் போய் கொழும்புக்கு போய் சேர்றது இல்லை. என்ன ஒரு காலத்தில் இருந்தா போல கேட்கத்தான் இருந்தா போல ஒரு நாளைக்கு ஆக்கள் கேட்பினேன். 2000 பேர் மிஸ்ஸிங் லிஸ்ட் அவர் உடம்புக்கு என்ன நடந்தாண்டா அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அப்புறம் அதை பார்த்தோம்னா இவர்கள் இந்த அனுப்பினால் சொல்லலாம் உண்டு எங்களுடைய படைகள் வீரமாக சண்டை பிடிச்சிருக்கிறார்கள் அண்ட ஒரு சிம்பதி எடுக்கலாம், தியாக ஒரு இதை எடுக்கலாம். மற்றது ஒன்று இன்னும் ஒரு விதமாக பார்த்துக்கலாம், இவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் இது இவர்களுக்கு ஒரு வெற்றியாக நடக்கும். இந்த உடல்களை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பினால் அது ஒரு ஹீரோஸ் ஃபியூனரல் மாதிரி அதை நடத்தியிருக்கலாம். என்ற ஒரு விக்டரியாக இருந்தால் அது செலிப்ரேஷனாக தான் இருந்தாங்க. அது ஒரு சோகமாக ஒரு தரம் பார்த்துருக்க போயிருந்தேன். அந்த இதில் இவர்கள் அந்த தவறான கணக்கு போட்டிருக்கலாம் என்று தான் நான் யோசிக்கின்றேன். அதை விட இன்னும் ஒன்று நான் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். தெற்குக்கு இறந்த இராணுவ வீரர்கள் உடல்கள் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அங்கு இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார நிலையில் மக்கள் மிகவும் சலித்து போயிருக்கின்ற நிலையில், அரசாங்கத்தோடு வெறுத்து போயிருக்கின்ற நிலையில் அவற்றை தாக்குப்பிடித்துக் கொண்டிருந்த